ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த வருஷத்தோட லாஸ்ட் வீடியோங்க இது. இன்றைக்கி வந்து டிசம்பர் 13. எனக்கு 2025 எப்படி போயிருந்துச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட் இயர் நானும் மணியும் சேர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு வருஷம் எப்படி போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசி போட்டிருந்துருப்போம். ஆனால் இந்த வருஷம் வந்து நான் மட்டுமே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னோடய டெய்லி ரொட்டீனில் நான் வந்து இந்த வருஷம் எனக்கு எப்படி போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். விளாக் வந்து நான் ஃப்ரைடே மார்னிங்லேருந்து வந்து என்னோடய ரொட்டீன் வந்து எடுத்துருந்துருப்பேங்க. அந்த அன்றைக்கெலாம் மணி வந்து கோவாவில் தான் இருந்தார். சரி, நம்மளாம் வந்து இந்த 2025 எப்படி போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ மெயினாக நான் எடுத்ததே. சரி வாங்க, இப்போ எனக்கு இந்த வருஷம் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷம் லாஸ்ட்லேயும் வந்து நம்மளோட நடந்த சக்ஸஸை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்போ அந்த வருஷம் முழுசாக நெகட்டிவ் எதுவுமே நடக்கவே இல்லையா, லாஸ் எதுவுமே ஆகவே இல்லையா அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தோணும், என்னடா இவங்களுக்கு மட்டும் எல்லாமே நல்லதாக நடக்குது, நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும்ல. ஆனால் அது உண்மை கிடையாது. நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஓப்பன் டாக்காக வந்து சொல்ல போகிறேன். எனக்கு இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30% வந்து என்னோடய லைஃப்பில் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் நல்லா சக்ஸஸ் அப்படி இருந்தாலும் பேலன்ஸ் 70% அடி உத எல்லாமே வாங்கின ஒரு வருஷமாக தான் எனக்கு இந்த 2025 வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. பட் வந்து அதுதாங்க கிடையாது. ஒரு பிஸ்னஸே நம்ம பண்ணால் கூட அந்த பிஸ்னஸில் இருக்க ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் நம்ம தானே வந்து பேர் பண்ணி ஆகணும். இந்த வருஷத்தில் நான் புதுசாக என்ன கொண்டு வந்தேன், சுடிதார்ஸ் கொண்டு வந்தேன், சேல்ஸ் இருந்துச்சு, நல்ல க்ரோத் இருந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் என்னோடய பர்சனலாக என்னோடய 70% லாஸ் அப்படின்னு சொல்லி நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனலை தான் சொல்கிறேன். என்னை முதல்ல நான் மீனா ரித்து விலாக்ஸ் அப்படின்னு சொல்லி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களுக்கு இவ்வளோ தூரம் ஒரு சோசியல் மீடியாவில் நான் வந்ததுக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்ததே என்னோடய ரித்து விலாக்ஸ் யூடியூப் சேனலில் தான். அதை ஒரு வருஷமாக நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்றது ரொம்பவுமே ஒரு கில்ட்டியான ஒரு ஃபீலில் தான் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எனக்கும் உங்களுக்கும் உள்ள பாண்டிங் வந்து ரொம்ப அதிகம். ஒரு ஃபேமிலி மாதிரி, ஒரு சிஸ்டர் மாதிரி நிறையா வந்து எனக்கு இது இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை அட்வைஸ் பண்ணதுலேருந்து என்னோடய ஹெல்த்தில் கேர் எடுத்து நீங்கள் பேசுனது வரைக்கும் ஏகப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு இந்த வருஷம் வந்து கொடுத்துச்சு. இந்த வருஷம்னு இல்லை, நான் ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு. அந்த 5 வருஷமும் என்கிட்ட வந்து எப்போ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் உங்களோட பாண்டிங் வந்து என்கிட்ட வந்து குறையவே இல்லை. பட் நான் தான் வந்து இதை கேர் பண்ணிக்கல அப்படிங்கையில் தான் எனக்கு ரொம்பவுமே ஃபீல் ஆச்சு. இனிமேல் சரி பண்ணிக்கிறேன், இப்போ பண்ணுறேன் அப்போ பண்ணுறேன்னு சொல்லி எந்த ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுக்கவே கூடாதுங்க. நம்ம எதாக இருந்தாலும் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்தா மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் இருக்கும். நான் இந்த வருஷம் வந்து விட்டதுக்கான ரிசல்ட் வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என் மேலே கோவம் அப்படின்றத நான் வந்து வருஷத்தோட முடிவில் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகாது. பட் வந்து நம்ம ஒரு விஷயத்த கன்சிஸ்டன்சியாக பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். ஓகே, இவங்க பேக் டு ரொட்டீன் வந்திருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக புரியும். நான் சின்ன சின்ன வீடியோஸ் வந்து முன்னாடி இந்த வீடியோஸ் வந்து நான் லைட்டாக ஷேர் பண்ணுற பாருங்களேன். ஒரு ஷார்ட்ஸ் எடுப்போம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு வீடியோ போடுவோம், கண்டென்ட் ஷார்ட்ஸ் போடுவோம் அப்படின்லாம் ஸ்பாட்டில் யோசிப்போம். நானும் மணியும் சேர்ந்து உட்காந்துட்டு அதுக்கான டைமே இல்லை. ஆனால் அவர் வர்றது ஒரு நாள் டியூட்டி ஒரு நாள் ரெஸ்ட்டு. அந்த ஒரு நாள் ரெஸ்ட்டப்பையும் நான் வந்து என்னோடய பிஸ்னஸ்க்காண்டி தான் அவரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓப்பனாக ஒத்துக்கணும் அப்படின்னா, முன்னெல்லாம் ஷார்ட்ஸ் வந்து யோசிச்சு வச்சுட்டு இது எடுக்கணும் மணி அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அவருக்கு ஒரு ஆர்வம் வரும். இப்போ வந்து அதுக்கான டைமே அவருக்கு நான் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அவர் சொல்லுவார், ஆனால் அவருக்கான டைமை நான் வந்து ஒதுக்கலை. பர்ஸ்னலாக சில விஷயங்கள் வந்து இந்த வருஷம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பர்சனலாக வந்து எனக்கும் மணிக்கும் உள்ள பாண்டிங் இந்த ஒரு 1 இயர் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அப்பப்போ வந்து சண்டை தான் அதிகமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லணும். நான் என்ன சொன்னாலும் அவர் அந்த இடத்துல புரிஞ்சுக்க மாட்டார், அவர் சொல்கிறத நானும் புரிஞ்சுக்க மாட்டேன். ஆனால் எங்கள் சண்டை வந்து ஒரு ஸ்டேஜில் அதிகமாகுது அப்படின்னா வித்தின் 1/2 ஹவரில் அடுத்த சமாதானம் இருக்குது அப்படின்றத 2 பேர்த்துக்குமே தெரியும். ஆனால் சமாதானம் ஆகிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கான ரிசல்ட்டும் அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டாகவே இருக்கும். நாங்கள் சண்டை போட்டு ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து 0வாக இருந்திருக்கும். ஆனால் சமாதானம் ஆனதுக்கப்புறம் பண்ணின ஒரு ஒர்க்கோட ரிசல்ட் வந்து சக்ஸஸாக தான் இருக்கும். இதை வந்து மெயினாக எங்கள் வீட்டுக்காண்டி மட்டும் நான் சொல்லலைங்க, பொதுவான லைஃப்லேயும் தான் சொல்கிறேன். சின்ன சின்ன சண்டைகள் வந்து ஒரு பார்ட்னர்ஸ்குள்ளே வந்து வர்றது வந்து சகஜம்தான். அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி 1 or 2 days கொண்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதே ஒரு பெரிய சண்டைக்கு வந்து ஒரு காரணமாக அமையும். அது சண்டை போடுறோம் அப்படின்னா ஒரு 1/2 hour ஆர் 1 day வேணால் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக
வேறு வழி இல்லை, நம்ம இறங்கி போய் தான் ஆகணும். ஏன்னா நம்மளோட லைஃப் பார்க்கணும், பிள்ளைங்களோட லைஃப், எல்லா லைஃப்பும் அதுக்குள்ளே தான் இருக்குது. அப்படின்னா வேறு வழியில் இறங்கி போய் தான் ஆகணும். ஃபேமிலி ரீதியாக வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப குட்டு, சூப்பராக தான் போச்சு அப்படின்னே சொல்லணும். எல்லாத்தோட சப்போர்ட்டும் இருந்துச்சு. என்ன பிள்ளைங்க அப்பப்போ அழுகையிலெல்லாம் கொஞ்சம் டெம்ட் ஆவாங்க வீட்டில் எல்லோரும். நீ வேலை பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்க அழுகிறது சேட்டை பண்ணுறதெல்லாம் யார் பாப்பா, எப்படி நீ படிக்கிறதுக்கு சொல்லித்தருவ அப்படின்லாம் கொஞ்சம் டெம்ட் ஆவாங்க. அதையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே சாமி போட்டோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வருஷம். மற்றபடி வந்து இந்த வருஷம் வந்து மகிழினி வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கோம். அக்டோபர் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பினோம். பாப்பா வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் அவள் பண்ண சேட்டைகள் எல்லாமே வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை மகிழினி வந்து ஸ்கூலில் டக்குன்னு வந்து கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆயிரும் அவள் அடாப்ட் ஆகிறக்கு அப்படின்னு தான் யோசித்தேன். ஆனால் வந்து சீக்கிரமாக அடாப்ட் ஆகிட்டா. ஸ்கூல்லையே வந்து ரொம்ப அவங்க மேம்கிட்டே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கா, யாரும் எந்த பிள்ளைங்களையும் பக்கத்துலேயே விட மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. எழுதுறது வைக்கிறது எல்லாமே மகிழினி வந்து சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வந்து அது ஒரு கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. ரித்வின்னு சொல்ல தேவையில்லை, அவன் வந்து அந்த குறும்புக்கார பையன் அப்படின்ற மாதிரி தான். அவனுக்கு தோன்ற விஷயத்த பண்ணுவான். பிடிக்கலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பண்ணவே மாட்டான். அது ஹேபிட்டின்னு போக சேஞ்ச் ஆகுமா என்ன அப்படின்றதான் தெரியலை. ஓகே, எனிவே வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் நல்லாவே ஸ்மூத்தாக போகுது. இதுக்கு மேலே நம்ம எடுக்க வேண்டிய ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2026 வருது. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? எந்த விஷயத்தையும் சொன்னால் அதை கண்டிப்பாக பண்ண மாட்டோம். ஸோ சொல்லாமல் சில விஷயங்கள் வந்து சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எனக்குள்ளே ஒரு கோல் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கெல்லாம் இந்த 2025 வந்து எப்படி போயிருந்துச்சு அப்படின்றத முடிஞ்சால் சின்னதாக எனக்கு ஒரு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். குட் ஆர் பேட் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். மீடியமாக இருந்துச்சுன்னா மீடியம் அப்படின்னு கூட சொல்லுங்கள். நான் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது ரீசன் என்னென்னா அப்போ தான் உங்களுக்கும் எனக்குள்ளே திரும்பி இருக்க ஒரு பாண்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து சிஸ்டர் அப்படின்னு சொல்லி பேசுகிறதும் உங்களுக்கு வாங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, நிறைய மீனிங் இருக்குது அதுக்குள்ளே. ஸோ ஃபினான்ஷியலாகவும் நம்மளை வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணிக்கணும். இனி வரக்கூடிய 2026 மேக்ஸிமம் வந்து சில டைம் வந்து பட்ஜெட் போட்டு வந்து வாழ்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய அந்த பட்ஜெட் வீடியோவுக்கு வந்து எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, உண்மையாக சூப்பராக ஐடியா கொடுத்துருக்கீங்க அப்படின்லாம். ரொம்ப தேங்க்ஸ். நான் பண்ணினதில் அந்த ஒரு விஷயம் வந்து இந்த வருஷத்தில் வந்து ஒரு உருப்படியான ஒரு விஷயமா எனக்கே தோணுச்சு. அது இது வரைக்குமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து முடிஞ்சால் நீங்களும் அந்த மாதிரி வந்து ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 2026க்கான ரெசல்யூஷன் நீங்கள் ஏதாச்சும் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் ஒரு ஒர்க் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அதே நமக்கு ஒரு பெரிய வழியை உண்டாக்கி கொடுக்கும். ஒரு இடத்துல வந்து நம்ம சக்ஸஸை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பெயின்லாம் இருக்க தான் செய்யும். அந்த வழியில் இருக்க பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாண்ட் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய சக்ஸஸாக உங்களால் வந்து பார்க்க முடியும். நான் எதுக்காண்டி எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் நான் வந்து ஆரம்பிக்கையில் வந்து சுத்தமாக நம்பிக்கையே இல்லாமல் தான் ஆரம்பித்தேன். ஆனால் இந்தளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி 4000 ஹாப்பி கஸ்டமர்ஸை இப்போ நம்ம கையில் வந்து வச்சுருக்கோம். ஸோ வந்து எனக்கு இது ஒரு பெரிய விஷயந்தான். அதனால தான் நான் வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்களும் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி நீங்களும் நம்ம தாங்க மோட்டிவேட் பண்ணணும். எப்பயுமே ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு மோட்டிவேட் 1% ஆனால் கூட செல்ஃப் மோட்டிவ் அப்படின்றது மட்டும்தாங்க கடைசி வரைக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு விஷயத்தை இது பண்ணணும்னு சொல்லி நம்ம மனசார நம்பி ஆரம்பித்து எடுத்து ஸ்டெப் வச்சா மட்டும்தான் அதுக்கான ரியலான சக்ஸஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ என்னோடய அனுபவத்தில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பாக அடுத்த வீடியோ நம்ம நியூ இயரோட ஃபஸ்ட்டு டே வந்து பார்க்கலாம். ரித்துலாக்ஸ் சேனல் வந்து பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முக்கு வந்து 2026 கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நான் மனசார நம்புகிறேன். அதுக்காண்டி நீங்களும் வந்து எனக்காண்டி இந்த வருஷம் வந்து நல்லா போகணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கிங்க. நானும் உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.